நம்ம இன்றைக்கி சுவையான நல்ல முறுமுறுவான இனிப்பு சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்க மெத்தடில் செஞ்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த முறுமுறுப்பு தன்மை மாறாமல் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள அந்த ஸ்டஃபிங்கோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நிறைய நாள் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். நான் இந்த கப் தான் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே கப்பில் தான் எல்லா பொருட்களும் அளந்துக்கணும். நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைனா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயே நான் சொல்லியிருக்க எல்லா பொருட்களும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவு மைதா மாவு இருக்கும். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து உருக்கிட்டு தான் மெஷர் பண்ணணும். அப்போ தான் நம்ம கரெக்டான அளவில் மெஷர் பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் உருக்காமல் அளந்தீங்கன்னா நிறைய நெய் சேர்க்குற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் சரியாக வராது. இப்போ நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மைதா மாவு அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். இந்தளவு மிக்ஸ் பண்ணும்போது தான் எவ்வளோ நாள் ஆனாலும் சோமாஸ் வந்து நமுத்து போகாமல் முறுமுறுப்பாகவே இருக்கும். இந்த மாதிரி திருகி திருகி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது நெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கும்போது அந்த மைதா மாவு ஒரு ஷேப் எடுக்கணும். உதிர்த்து விடும்போது ஈஸியாக உதிரணும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ஆகலைன்னா நீங்கள் வந்து நெய் அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. எடுத்ததுமே நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நம்ம நெய்யும் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்ல அழுத்தம் கொடுத்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்காவது பிசைஞ்சுக்கணும். உங்களுக்கு கையில் பிசைறதுக்கு டஃப்பாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம இடிக்கிற உரல் வச்சுருப்போம்ல, அது வச்சு கூட நல்லா இடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இடிக்கும்போது கையும் அந்தளவுக்கு பெயின் இருக்காது. மாவும் நல்லா சாஃப்டாக பிசைய முடியும். இடித்து பிசையும் போதும் சரி, கை வச்சு பிசையும் போதும் சரி, நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்காவது பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு இது ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கசகசா கிடைக்கலன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. கசகசா வந்து நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல்ல. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போது பேன் சூடுபடுத்திட்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் மைதா மாவு மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. போதும். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதையும் நல்லா ஆற வச்சுருங்க. நம்ம கசகசா ரவையும் கொட்டி வச்சுருக்கோம்ல, அது கூடவே சேர்த்துட்டு இதையும் நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ட்ரையான மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜார் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் இதை சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இதை வதக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்க்குறீங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடான கடாயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படி செய்யும்போது தான் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். பச்சையான தேங்காய் சேர்த்துட வேண்டாம்.
இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சர்க்கரையை பொடி பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் சேர்க்காம தான் செய்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம சோமாஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவும் நல்லா ஊறிட்டு வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக செட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு சாஃப்டாயிரும் நம்ம ஊற விடும்போது. இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. நம்ம பூரிக்கெல்லாம் திரட்டுவோம்ல, அந்த சைஸில் உருண்டை எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு திரட்டுறது அளவுக்கு ரொம்ப பெரிய சைஸாக எடுத்துட வேண்டாம். இது சின்னதாக எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அளவு. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டிட்டு இது போல் பூரிக்கட்டையில் வச்சு திரட்டிக்கோங்க. நான் சோமாஸ் அச்சு வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். சோமாஸ் அச்சு உங்ககிட்ட இல்லைன்னா எப்படி நம்ம செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம பூரிக்கு திரட்டுவோம்ல, அந்த மாதிரி திரட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்டுறீங்களோ அந்த அளவுக்கு சோமாஸ் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம நெய் ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் மாவு போட்டு திரட்டணும்னு கிடையாது, அப்படியே திரட்ட முடியும், ஈஸியாக திரட்ட முடியும். பாருங்கள் இந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்டியாச்சு. இப்போ இந்த மாதிரி சோமாஸ் அச்சுனே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஸ்டோர்ஸ்லேயும் நீங்கள் வாங்கலாம். நான் இந்த மாதிரி மரக்கட்டையில் தான் அச்சு வச்சுருக்கேன். இந்த கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை தூக்கி இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இது உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டஃபிங் வச்சுருங்க. ஸ்டஃபிங் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நிறையா வச்சோன்னா தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஓவர் ஃபில்லிங்காகவும் வச்சிடக்கூடாது. அப்படி வச்சுட்டோன்னா நம்ம பொரிக்கும் போது வெளியில் வரக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஓரங்களில் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற மாவு அதை வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். பார்க்கும்போதே அழகாக இருக்கும். இப்போ இந்த ஓரங்களில் இருக்க மாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் நம்ம சோமாஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ அச்சு இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுங்க. அச்சு இல்லைன்னா நான் இப்போ சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பூரி சைஸ்க்கு இந்த மாதிரி மாவு திரட்டிட்டு ஓரங்களில் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு நடுவில் தேவையான அளவுக்கு பூரணம் வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உதிர்ந்து போகாமல் இருக்கும். இப்போ டிசைனுக்காக ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போது அந்த அச்சு வச்சு பண்ணது போலவே ஒரு டிசைன் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஓகே, இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உள்ளே சேர்த்ததுமே நம்ம திருப்பி போட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். லேசாக வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சின்ன கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கம் திருப்பி போட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம், சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா நிறைய எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சுக்கோங்க. இடையிடையில் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் வெந்து வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் டார்க்காக ஒரு பக்கம் லைட்டாக அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா மொறுமொருவாக வெந்து வந்திருக்கு. இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நம்ம கையிலேயே டிசைன் கொடுத்தோம்ல அந்த சோமாஸ், அதையும் நம்ம பொரிச்சிடலாம். பார்க்கும்போது ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது நம்ம கையில் செய்கிறக்கும் அச்சு வச்சு பண்ணுறக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மொறுமொருவான டேஸ்டியான சோமாஸ் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். ஹாலிடே சமயத்துலலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் சொல்லியிருக்க மெத்தடில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணும்போது நீங்களும் பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.